அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 21ஆம் கவிதை. இதோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, வலிகளில் அவர் வரிகள். இதையும் ஒரு பாடலாய் பாடுவதே சிறந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். முழுமையா உங்களுக்கு பாடலாய் பாடிவிட்ட பிறகு இக்கவிதையில் உள்ள ஆழங்களை தேவனே விளக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். புல்லாங்குழலில் புயல் நுழைந்தால் இசையும் தோன்றுமா? அவர் இணைந்த இவ்வுடலில் இருளும் ஆடுமா? தாழ்வான நெஞ்சில் வாழ்வான அவரை சோர்வாக நினைப்பேனா? வலிகளின் நடுவில் வரிகளை தந்த தேவனை மறப்பேனா? உள்ளுக்குள் வெள்ளம், கவலையில் இல்லம், ஆனாலும் உடைவேனா? கண்ணீரில் நெஞ்சம் பஞ்சான பின்னும் ஜெபிப்பதை விடுவேனா? நல்லா பாருங்க, எவ்வாறு புல்லாங்குழலில் புயல் நுழைந்தால் இசை தோன்றாதோ அதுபோல புல்லாங்குழலில் பிசாசு நுழைந்தால், அதாவது இருதயத்தில் பிசாசு நுழைந்தால் தேவனுடைய ஆளுகை தோன்றாது. அதுபோல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல தேவன் இருக்கணும், எந்த இடத்துல பிசாசு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒரு புல்லாங்குழல்ல இசை தோன்றணும் அப்படின்னா நம்மளோட உயிர் காற்று மிகவும் முக்கியமாக இருக்கிறது. புல்லாங்குழல் என்பது நாம், உயிர் காற்று என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போலதான் இதுல பாருங்க, புல்லாங்குழலில் புயல் நுழைந்தால் இசை தோன்றுமா? அவர் இணைந்த இவ்வுடலில் இருளும் ஆளுமா? இருள் ஆளக்கூடாது என்றால் அவருடைய அருள் நமக்கு தேவையாயிருக்கிறது. தாழ்வான நெஞ்சில் வாழ்வான அவரை சோர்வாக நினைப்பேன் அப்படின்னா, தாழ்வான நெஞ்சம்னா அதுல வாழ்வாய் அவர் இருக்கும் போது ஒரு நாளும் அவரை நாம் சோர்வாக எண்ணி வாழவே கூடாது. தாழ்வான நெஞ்சில் வாழ்வான அவரை சோர்வாக நினைப்பேனா? வலிகளின் நடுவில் வரிகளை தந்த தேவனை மறப்பேனா? வலிகளின் நடுவுல தான் தேவன் வரிகளை கொடுப்பார். அப்படின்னா வலிகளின் பாதையில் தான் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றும். அதை ஒரு நாளும் நாம் மறந்து வாழக்கூடாது. உள்ளுக்குள் வெள்ளம், கவலையில் இல்லம், ஆனாலும் உடைவேனா? கண்ணீரில் நெஞ்சம் பஞ்சான பின்னும் ஜெபிப்பதை மறப்பேனா? நல்லா பாருங்க, உள்ளுக்குள்ள வெள்ளம் பலவிதமா காயங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் ஒரு நாளும் அவரை சோர்வாக எண்ணி வாழவே கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு கவலையில நம்மளுடைய நெஞ்சம் பஞ்சானாலும், பஞ்சாக ஒரு மாதிரி கீழ் நோக்கி போனாலும் ஒரு நாளும் நாம் ஜெபிப்பதை விடவே கூடாது.